உமர்பாஸ் அவர்களுக்கு பயனாளை அறிவிக்க குன்றத்தூரில் உள்ள பாவேந்தர் தமிழ் வழி பள்ளியில் பயிலும் குழந்தை பிறை நிலவனை மேடை தருகிறார். கவிதை அடுத்தது கவிதை வாசிக்கணும். ஓகே பாப்பா. நம் அழைப்பை ஏற்று குன்றத்தூரில் உள்ள பாவேந்தர் தமிழ் வழி பள்ளியிலிருந்து வந்திருக்கும் குழந்தை பிறை நிலவன் தற்பொழுது நமக்காக கவிதை ஆசிரியர் மேடைகிறார். அகமகிழ் அனைவருக்கும் வணக்கம். சின்னஞ்சிறிய சிறுவண்ணான் சின்னஞ்சிறிய சிறுவண்ணான் பாடல் ஒன்று கேட்டேன் பாடல் ஒன்று கேட்டேன் எங்கே என்று பார்த்தேன். பாவேந்தர் தமிழ் வழி பள்ளி இருந்தது. தமிழே தமிழே என்றது. தமிழாய் என்னை வளர்த்தது. தாய் போல காத்தது. தந்தை போல சுமந்தது. தாய் தமிழ் எந்தன் பள்ளியம்மா. உலகம் எங்கும் சொல்லேனம்மா. வளரட்டும் வளரட்டும் என் பள்ளி. பரவட்டும் பரவட்டும் என் தமிழ். வளரட்டும் வளரட்டும் என் பள்ளி. பரவட்டும் பரவட்டும் என் தமிழ். நன்றி. சூப்பரா பாடுங்க. இது கதை சொல்ல வராங்க பிரணவ் யுவராஜ். இவங்களுடைய வயது 8. 3ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. இவங்களுடைய தனித்திறமைகள் எல்லார்கிட்டையும் நல்லா பேசுறது பழகுது. வாங்க பிரணவ் யுவராஜ். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரணவ் யுவராஜ். நான் சொல்லும் போக கதையின் எழுத்தார் என் பெயர் உதயசங்கர். நான் சொல்லும் போக கதையின் பெயர் விசில் அடிக்கும் சைக்கிள். அதிலிருந்து நான் வாசிக்க போகும் கதையின் பெயர் ஒரே ஒரு கொய்யா. ஒரு ஊரில் வைகை பாப்பான்னு ஒரு பாப்பா இருந்தாங்க. அவங்க ஒரு தண்ணி நிறைஞ்ச ஒரு பாத்திரத்தை தூக்க பார்த்தாங்க. ஆனால் அது ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. அதனால் சுற்றி பார்த்தாங்க, யாருமே உதவிக்கு வரல. கொஞ்சம் தண்ணியை கீழே சாய்ச்சிட்டு அதை தூக்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு செடிக்கு தான் ஊற்றலான்னு போனாங்க. அவங்க அசைஞ்சதுனால கொஞ்சம் தண்ணி அவங்க மேலே விழுந்து அவங்களோட அந்த தண்ணி சில்லுன்னு இருந்ததுனால அவங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு. இன்னொரு வாட்டி போனாங்க, இன்னொரு வாட்டி தண்ணியும் வந்துச்சு, சிரிப்பும். மறுபடியும் சிரிப்பை அடக்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற செடிக்கு போயிட்டு தண்ணி ஊற்றினாங்க. அதுக்கும் உடம்பு சில்லுன்னு ஆயிட்டு அதுவும் தலையசிச்சுது. வைகை பாப்பா அப்போ நீ மரமா இல்லை செடியா சொன்னாங்க. நீ பழம் தருவாயா இல்லை பூ தருவாயான்னு மறுபடியும் கேட்டாங்க. அதுக்கு ரெண்டுத்துக்குமே அது தலையாட்டுச்சு. நீ எனக்கு எதுவுமே கொடுக்க வேணாம், நான் கொடுக்கறத மட்டும் சாப்பிட்டுட்டு நல்லா வளர்ந்தாலே போ. ஒரு நாள் வைகை பாப்பா ஊருக்கு போயிட்டாங்க. அப்போ அந்த சின்ன மரம் பெரிய மரமாயிடுச்சு. அந்த மரத்தில் பூ பூத்துச்சு, காய் காய்ச்சிச்சு, அதுக்கு பழம் வந்துச்சு. எல்லா கொத்து கொத்தா வந்துச்சு. அது என்ன மரம் தெரியுமா? அது கொய்யா மரம். அந்த கொய்யா மரத்தில் இருக்கிற கொய்யாவை எடுக்கிறதுக்கு கிளி வந்துச்சு, அணில் வந்துச்சு, எறும்பு வந்துச்சு, பூச்சி வந்துச்சு. எதுக்குமே அது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கோபமான ஒரு ஓனா, நீ
கொய்யா மரம் இல்லை, யாருக்கு தான் நீ வந்து பழம் தருவ அப்படின்னு கேட்டுச்சு. நான் எனக்கு தண்ணி ஊற்றி என்னை வளர்த்த வைகை பாப்பாவுக்கு தான் கொடுத்தேன். நீங்கள் யாராச்சும் வைகை பாப்பாவை பார்த்தீங்களா? ஒரு நாள் வைகை பாப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த மரம் சந்தோஷமாயிட்டு அவங்களுக்கும் பழத்தை கொடுத்துட்டு அப்போ அதிலிருந்து பறிச்ச கொய்யா தான் இது. நன்றி, வணக்கம். பேர் யு சம்யுக்தா, வயது 8, ஸ்டாண்டர்ட் 4, 4ஆம் வகுப்பு, ஊர் ஆவடி, தனித்திறமை டிராயிங், ஓவியம் வரைத்தல். என் பேர் சம்யுக்தா, நான் 4th படிக்கிறேன். நான் இப்போ கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் வந்து 2 பூனைங்க இருந்துச்சு. அந்த 2 பூனைங்க வந்து விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு சப்பாத்தியை பார்த்துச்சு. அந்த சப்பாத்தியை வந்து 2 பேருமே ஃபஸ்ட்டு போய் எடுத்தாங்க. அப்போ வந்து 2 பேருமே வந்து எனக்கு தான் வேணும்னு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு குரங்கு வந்துச்சு. அந்த குரங்கு வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுச்சு. அந்த கேட்ஸும் வந்து அந்த பிரச்சனைங்களை வந்து சொல்லுச்சு. அப்போ வந்து அந்த குரங்கு வந்து அந்த சப்பாத்தியை வந்து பிச்சு, ஒரு சப்பாத்தி பெருசும் ஒரு சப்பாத்தி சின்னதும் பிச்சுச்சு. அப்போ வந்து பெருசில் இருந்தது வந்து ஒரு கடி கடிச்சிச்சு. இன்னொருதில் வந்து அப்போ வந்து அது குட்டி ஆகிட்டு இன்னொன்று பெருசாகிடுச்சு. அப்போ வந்து இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக ஒரே ஒரு துண்டு தான் இருந்துச்சு. அப்போ வந்து அந்த கேட்ஸ் வந்து குரங்கே, நீ வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு எதுவுமே வைக்காமல் நீனே சாப்பிட்டு இந்த ஒரு துண்டையாச்சும் எங்களுக்கு தான் கேட்டுச்சு. அந்த குரங்கு வந்து அதை வந்து கேட்காம அதுவே சாப்பிட்டுச்சு. நன்றி. ரொம்ப அருமையாக கதை சொன்னீங்க சம்யுக்தா. மேற்கத்திய இசைக்கருவி பியானோவின் சிறிய வடிவம் கீபோர்ட். இந்த கருவியானது கிமு 3ஆம் நூற்றாண்டுகளில் இருந்தே பயன்பாட்டில் இருந்துள்ளது. 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இவை பெரிய அளவில் மாற்றம் பெற்றது. ஹார்மோனிய கருவிகளை நாம் கண்ணிலிருந்து மறைய செய்த வருத்தமான பெருமை இந்த மின்னணு கீபோர்டுக்கு உண்டு. கீபோர்டு இசைப்பது மனம் சார்ந்த ஒன்று. பல்வேறுபட்ட இசை இன்பத்தை அள்ளி கொடுக்கும் கீபோர்டு இசையை நமக்கு விருந்து படைக்க சென்னை மாடம்பாக்கத்திலிருந்து வந்திருக்கிறாங்க அனிதீஸ்வரர் அண்ணா. 9ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. கதை சொல்லல், தபேலா வாசித்தல், பாடல் பாடுதல், ஓவியம் வரைதல், நகைச்சுவை செய்தல், கியூபார் விளையாடுதல் இவர்களின் தனித்திறமை. கீபோர்டு வாசிக்க வாங்க அண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் அனிதீஸ்வர். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்னைக்கு கீபோர்டு வாசிக்க போகிறேன்.
நன்றி, வணக்கம். ஆட வராங்க சேஜல் ஸ்ரீ 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. இவங்களுடைய தனித்திறமைகள் ஓவியம் வரைதல், நடனம் ஆடுதல், பாடல் பாடுதல், கைவினை பொருட்கள் செய்தல். வாங்க சேஜல் ஸ்ரீ அக்கா.
அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிகழ்வு நடக்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். நேரடி நிகழ்வுல பற்றி பேசிகிட்டே இருந்திருக்கிறோம். இன்னைக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நம்ப முடியாத ஒரு சந்தோஷமான தருணம். அதுலேயும் நான் கலந்துக்க முடிஞ்சது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி கலந்துக்க முடியுமான்னு தெரியாமல் இருந்தது. ஆசை மட்டும் பட்டேன், ஆனால் நிறைவேறது ரொம்ப சந்தோஷம். சரிங்க. எனக்கு முதல்ல வந்து உடலின் மொழின்னு ஒரு புத்தகத்தை, உமர் ஃபரூக் தோழர் எழுதின புத்தகத்தை என்னுடைய நண்பர் பரிசாக கொடுத்தாங்க. அந்த புத்தகம் வாசித்தது தான் என்னோடய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை அப்படின்னே சொல்லலாம். அது வரைக்கும் இருந்த சுகன்யா வேறு, அதுக்கப்புறமா வந்து எனக்குள்ளே நான் மாறினது, புரிஞ்சுக்கிட்டது எல்லாமே வேறு. அது முதல்ல எனக்கு என்ன கொடுத்துச்சுன்னா, எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துச்சு. சுவர் இருந்தால் தான் சித்திரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன வேணால் நினைக்கலாம். ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு இந்த உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதை எனக்கு அது வழங்குச்சு. அக்குபஞ்சர் சிகிச்சை மூலமாக முதல்ல நான் உடம்பு நல்லானேன். அதுக்கப்புறமா வந்து தாமு ஏகாசா அறம் கிளை வந்து வாசிப்பு அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு கதவை திறந்து வச்சுது. எல்லாருமே வாசிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, என்னை சுற்றி நிறைய பேர் வாசிச்சுட்டு இருந்துருக்குறாங்க. ஆனால் அந்த வாசிப்புலேயுமே வந்து ஒரு வழிகாட்டுதலோட வாசிப்பு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய வித்தியாசம். ஏன்னா வந்து இல்லைன்னா இப்படியே பக்தி இலக்கியம் அல்லது பாட்டு அப்படியே அல்லது வந்து ஒரு எந்த நம்மளோட பார்வை மாறாமல் மேம்போக்கா வாசிச்சுட்டு போயிட்டே எவ்வளோ காலம் மேலே வாசிச்சுட்டு போனவங்களையும் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் அந்த வழிகாட்டுதலோட கிடைச்ச வாசிப்பு வந்து உண்மையிலே விலை மதிப்பே இல்லாதது. அப்படிதான் வந்து என்னுடைய வாசிக்கிறதுக்கான பயணம் வந்து ஆரம்பிச்சது. அதை தொடர்ந்து கொரோனா ஊரடங்கு காலத்தில் வந்து தொடர்ந்து அரங்கிலை ஆர்கனைஸ் பண்ண நிறைய இணையவழி நிகழ்ச்சிகளில் கலந்துட்டேன். அது வந்து நேரடியாக பல ஆளுமைகள் அவங்களோட உரைகளை கேட்கும்போது இன்னும் வந்து ஒரு மாதிரி நம்ம பார்க்குற பார்வையை வந்து மாற்றுச்சு, ஒரு பர்ஸ்பெக்டிவ் கொடுத்தது. எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பார்வை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதலாக அமைஞ்சது. சமயமாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், பெண்கள், குழந்தைகள், அப்படி தான் வந்து சிறார் இலக்கியமும் எனக்கு அறம் கிளை மூலமாக அறிமுகமாச்சு. தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தோட தொடர் இணைய வழி கூட்டங்கள் நடக்கிறது எனக்கு தெரிய வந்தது. அந்த ஜூம் வழி கூட்டங்கள் எல்லாத்தையும் கேட்டேன். அப்போ அதில் பல பேரோட உரைகள் வந்து பல மாதிரியாக எனக்குள்ள பல புரிதல்களை தந்ததுன்னு சொல்லலாம். அப்போ அதோட என்னால கொஞ்சம் சும்மா இருக்க முடியல. அப்போ என் குழந்தைக்கு கதை சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தோழர் சொன்ன மாதிரி அந்த கதையை பகிர்ந்து இப்படி சிறார் இலக்கியத்துக்குள்ள ஒரு ஆர்வம் வந்தது. சிறார் இலக்கியத்துக்குள்ள ஆர்வம் வந்ததுக்கு இன்னொரு ஒரு காரணமும் இருக்கு. முக்கியமா வந்து இந்த வேலைக்கு போற ஒரு அம்மா அப்படிங்கிறதுனால எப்பயுமே வந்து வேலையில இருக்கும்போது குழந்தைய பார்த்துக்காம இங்க இருக்கமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு வரும். வீட்டுல இருந்தோம் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து நம்மளோட சேர்ந்தவங்க இன்னும் மேலே போறாங்களே அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது வந்து அதுல இன்னும் நம்ம செய்ய வேண்டிய பணி இன்னும் சிறப்பா செய்யலாமே அப்படின்னு அந்த இரட்டை மனது வந்து பெண்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அப்ப அந்த சிறார் இலக்கியத்தை தேர்வு செய்யறது அல்லது இது ஏன் ஈர்த்துச்சு அப்படின்னா, அந்த நமக்காக வாசிப்பு நமக்கு மட்டும், இப்போ நம்ம குழந்தைக்காகவும் சேர்த்து செய்கிறோம், குழந்தைக்கும் வாசிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவை அது கொடுத்தது. இன்னைக்கு 3ஆம் வெடி பற்றி தோழர் உமர் ஃபரூக் தோழரும் உதயசங்கர் தோழரும் அவங்களோட உரையில் குறிப்பிட்டாங்க. நான் அடிக்கடி நினைப்பேன், ஒரு ரயில் பயணம் போகும்போது கூட ஒரு குழந்தை அழுதா ஐயோ ஒரே தொல்லை, இன்னைக்கு பூரா தூங்கவே முடியல அப்படின்னு, அப்படிதான் அந்த சமூகம் வந்து இருக்கு. எல்லாரும் அப்படி சொல்லலை, பட் ஒரு சில பேர் அப்படி இருக்கிறாங்க. அதுதான் குழந்தை மேல இருக்கிற பார்வையா இருக்கு. அப்ப இந்த 3ஆம் வெளி வந்து குழந்தைகளை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பெண்களும் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு குழந்தைய பார்த்துட்டோம்னா கண்டிப்பா பெரும்பாலுமே அங்கே ஒரு பொண்ணு வந்து அடைபட்டு தான் இருக்கிறாங்க. அது அப்ப இந்த 3ஆம் வெளி குழந்தைகளுக்கான வெளியா மாற விரிய நாங்களும் கூட வெளியில வருவோம். அதுக்காகவாது இந்த 3ஆம் வெளி குழந்தைங்களை வந்து அப்படியே அரவணைக்கிற ஒரு வெளியா மாறணுங்கிற ஆசையா இங்க பதிவு பண்ணிட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி வெளிப்படுகிறேன். நன்றி. ஊடகவியலாளரும் எழுத்தாளருமான குமரேசன் அவர்களை மேடைக்கு அவருக்கு பயனாளி அனைத்து சிறப்பு செய்ய சுகன்யா தோன்றுகிறது. அதனால நான் கூப்பிடாம நான் பேசுகிறேன். என் இடமாச்சு, நம்ம இடமாச்சு.
சுகன்யாட்ட 2 நாளுக்கு முன்னாடி ரகசியம் சொன்னேன். அந்த ரகசியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்றது தான் இப்போ இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. நிறையா கதைகள் குழந்தைகள் இருக்கீங்க, பெரியவங்க இருக்கீங்க, நிறையா கதைகள் படிச்சிருப்பீங்க, சினிமாக்கள் பார்த்துருப்போம். அதில் பூரா ஒரு குறிப்பிட்ட விஷயம் அடிக்கடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வரும். கால எந்திரம், கால பயன். அதாவது அது ஏன் உட்கார்ந்தாச்சுன்னா நினைச்சா கடந்த காலத்துக்கு போகலாம். அப்புறம் அதாவது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் போது அந்த மனுஷனோட இருந்துட்டு வரலாம். அப்புறம் திரும்ப நம்ம காலத்துக்கு வரலாம். இப்படிங்கிற கற்பனை கதைகள் நிறையா வந்திருக்கு. அதில் போய் அங்கே போய் அடி வாங்குற மாதிரி அப்புறம் தப்பிச்சு வர்ற மாதிரிலாம் இருக்கும். நிஜமாவே அப்படி ஒரு கால எந்திரம் கண்டுபிடிக்க முடியுமா, கால வாகனம் கண்டுபிடிக்க முடியுமானா இது வரைக்கும் அறிவியல் அளவுக்கு இருந்து அப்படிலாம் முடியாதுங்க. ஒளி முகத்தை விட வேகமாக போகிற ஒரு வாகனம் கண்டுபிடிச்சாதான் ஒருவேளை சாத்தியம். அது அப்படிலாம் கண்டுபிடிச்சாதான் அது எரிஞ்சு போடும். அதனால அதெல்லாம் சாத்தியம் இல்லை. கற்பனையால் தான் அதெல்லாம் சாத்தியமானது. அந்த கற்பனையான அந்த வாகனத்தை, கால வாகனத்தை சாத்தியமாக்குகிறது இலக்கியம். நம்ம கையில் இருக்குது புத்தகம். அதில் உள்ள காரணத்தை கடந்த காலத்துக்கு போகலாம். ராஜாராணி காலத்து என்ன அக்கறையிலிருந்து பழங்குடி மக்கள், அந்த ஆதி காலத்து மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி சாப்பிட்டார்கள், எப்படி உருண்டார்கள், அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். எதிர்காலத்தில் எப்படி மனிதர்கள் வாழ்வார்கள்ங்கிற கற்பனை கதைகளை போய் படித்தோம்னா அப்படியே ஃபுல்லாக இந்த மாற்றம்லாம் வரப்போதா, இந்த மாற்றம் வரும்போது வியப்பு ஏற்படும். அப்போ நம்ம நடப்பு விதத்துக்கும் வந்துடலாம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, நாம எப்படி இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறேன். இன்றைய காலத்துக்கு இப்படி கையிலேயே ஒரு கால வாகனத்தை, கால எந்திரத்தை வைத்திருக்கிறோம். அதுதான் இலக்கியம், அதுதான் புத்தகம். இது மேலும் சிறப்பாக இருக்கு. இப்படிப்பட்ட சந்திப்புகள், இப்படிப்பட்ட நிறைய வேலைகளை திறந்துள்ள வேணும் என்கின்ற என்னுடைய விருப்பத்தை இந்த மொழிக்குழுவில் இடையில நான் வந்துக்கிட்டேன். அதற்காக நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இந்த மருத்துவ அறுவை சிகிச்சைக்கு பிறகு பொதுவாக ஒதுக்கியிருந்தேன். தினமும் நம்மளால் ஏதோ சேவ் வேர்ல்ட் விதவுட் ட்ரக்ஸ், I am saving myself with drugs. I am pushed off drugs. அந்த ட்ரக்ஸோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது எந்த அளவுக்கு அது குணமளிக்கவே இல்லை, குணப்படுத்தலைன்னா நான் அப்படிலாம் சொல்லலை. அது குணப்படுத்திக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் அதை விட வேகமாக என்னோட வயதே குறைத்து விட்டது உங்களோட இந்த சந்திப்பு. அதற்காக குழந்தைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லி வருகிறேன். அடக்கிளை செயற்குழு உறுப்பினரும் மகளிர் சிறார் குழுவின் ஒருங்கிணைப்பாளருமான தோழர் இளவரசி அவர்கள் நம்பியுள்ளார். ரொம்பவே ஒரு மகிழ்வான தருணம் இது. இந்த நேரடி நிகழ்வு பற்றி ஒரு விருப்பம் கிடைத்ததுலேருந்து அதனுடைய முயற்சிகள், அதை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய தருணத்தை ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு பள்ளி விடுமுறை காலம்னால குழந்தைகளுடைய பங்களிப்பு முதல்ல கொஞ்சம் குறைவா இருந்ததும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனா இன்னைக்கு எவ்வளோ அழகா ஒவ்வொரு குழந்தைகளா பேர் கொடுத்து இன்னைக்கு ஒரு நிறைவான விழாவா இது அமைச்சதுல ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியா நினைக்கிறேன். அதாவது இவ்வளோ எண்ணிக்கை வருமா, அவ்வளோ எண்ணிக்கை வருமா அப்படின்னு ஆரம்பத்திலிருந்து இணையவெளி நிகழ்வுல இருந்தாலும் சரி, அந்த எண்ணிக்கையை குறிச்சே தான் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நாங்கள் கவலைப்பட்டுட்டே இருப்போம். ஆனா ஒரு கட்டத்துல பரவாயில்ல, எத்தனை குழந்தைகள் ஆர்வமா வந்தாலும் நம்ம வந்து இதை நிறைவா நடத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதாவது கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் நார்மலா எல்லாம் சகஜமானதுக்கு அப்புறம் அப்படிங்கிற நிலை இருந்தது. அப்ப எண்ணிக்கையை நம்ம பார்க்க வேண்டாம், இருக்கிற குழந்தைகளை வச்சு நம்ம வந்து பண்ணிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு இப்படி ஒரு அழகான நேரடி நிகழ்வுல வந்து கொண்டு நிறுத்தி இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. 36 குழந்தைகளும் பெற்றோர், அறம்கிளை உறுப்பினர் என 35 பேர், ஒருங்கிணைப்பாளர்கள் 7 பேர், சிறப்பு அழைப்பாளர்கள் என 80க்கும் மேற்பட்டோர் வந்து இந்த அரங்கத்துல நிறைஞ்சிருக்கிறது
கடைசியில இருந்து கிளாஸ் வரையும் குழந்தைங்க வந்து ரொம்பவே அழகா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அவங்க குழந்தைகள் தான், அவங்க இருந்தாலுமே அவங்களோட பழகுறதுக்கான அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்களோட இயல்பை நம்ம எடுக்காம அவங்களுக்குள்ள இருந்து நம்ம பயணிக்கக்கூடிய தன்மையை இந்த முகில் சிறார் குழு எங்களுக்கும் கொடுத்துருக்கு அப்படிங்கறதான் இந்த இடத்துல நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். ஒரு பின்னாடி உட்கார்ந்து பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் எனக்குள்ள தோணுச்சு. அதாவது ஒரு டைம் டிராவல் பண்ணி ஒரு சிறு குழந்தையா மாறி நம்ம அந்த முகில் சிறார் குழுவுல பயணிக்கலாமோ அப்படிங்கிறது. அதாவது இப்ப வாசிப்பு இதெல்லாம் இந்த கடைசியான இந்த வயதுல கிடைச்சாலும் இவங்கள மாதிரி ஆரம்பத்துல இருந்து அந்த அரும்புகள்ல இருந்து நம்மளும் கத்துக்கிட்ட எவ்வளவு விஷயங்கள் இருக்கும், நம்ம எவ்வளவு பண்ணலாம் அப்படிங்கறத பின்னாடி இருந்து அந்த நினைவு வந்துட்டே இருந்தது. அப்படியா குழந்தைகள் வந்து இசை, நடனம், கதை, பாடல், இப்படி நிறைய விஷயங்களை கொண்டு இன்னைக்கு நம்மளை அப்படியே கட்டி வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. சிறப்பளிப்பாளர்களுடைய உரை, சிறப்பளிப்பாளர் உதயசங்கர் தோழருடைய உரையா இருக்கட்டும், நம்ம சிறப்பளிப்பாளர் ரமணி அவர்களுடைய உரையா இருக்கட்டும், வாழ்த்துறை வழங்கிய உமர் தோழருடைய உரையா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ஒரு நிறைய பாடத்தை கொடுத்துருக்கு. அதே நேரத்துல வந்து இன்னும் தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான். வருடத்தில் ஒரு முறை நம்ம நேரடி நிகழ்வு நடத்தியிருந்தாலும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு முகில் சிறார் குழுவுடைய ஒவ்வொரு திட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் குழந்தைகளுடைய பங்கேற்பை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிறேன். கலந்து கொண்ட எல்லா குழந்தைகளுக்கும், பெற்றோர்களுக்கும், முக்கியமா ஒருங்கிணைப்பாளர்களுக்கு, சிறப்பு அழைப்பாளர்கள், இந்த அரங்கத்தை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்த கண்காணித்து கொண்ட கந்தவேல் தோழர் மற்றும் சுவேல் தோழர், இப்படியான ஒவ்வொருவருமே சேர்ந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதுக்கான ஒரு காரணமா இருக்கும். தொடர்ந்து இதுக்கு நன்றியுரை அப்படிங்கிறத தாண்டி குழந்தைங்க வந்து தொடர்ந்து இதுல பங்களிக்கிறதும், இந்த விஷயத்த நமக்கு உங்களுக்கெல்லாம் இந்த சின்ன வயதுல கிடைச்சிருக்கக்கூடிய இந்த விஷயத்த நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போறதுமா தான் நம்மளோட நன்றியை செலுத்த வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு நேரம் ஒத்துழைச்ச அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தமிழ் பாசா முகில் அறம் சிறார் குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் கற்றல் கையேடும் திருக்குறள் கையேடும் பரிசாக வழங்க பெற்றுக்கொண்ட அனைவரும் சரி. நீங்க வரும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க இல்லையா, அந்த கவுண்டர்ல இருக்குது லக்ஷ்மி அவங்க கிட்ட கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு குழந்தைங்களும் அவங்க